அப்பா இவனாப்பா அப்பாவி, இவனை மாதிரி ஒரு மோசமானவனை பார்க்கவே முடியாதுப்பா, இவன் என்ன காரியம் செஞ்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு இந்த பக்கம் முத்துவும் இன்னொரு பக்கம் மீனாவும் நிக்க அப்படியே திரு திரு திருன்னு மனோஜ் முடிச்சுட்டு இருக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. கூடவே விஜயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பும் கூட. இப்போ என்ன பண்ணாலும் சரிடா, இந்த வீட்டை எப்படியாச்சும் வச்சு அந்த பணத்தை வச்சு உன்னோட கடனெல்லாம் அடைக்கிறோம். நீ இனிமே என்ன பண்ற அப்படின்னா ரோகிணிக்கு ஒரு சின்ன துளி இடம் கூட கொடுக்கூடாதா, அவ பக்கா ஃப்ராட்ரா அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப விஜயாவும் விஷயத்தெல்லாம் மனோஜ் கிட்ட. ஆனா மனோஜ் இல்லம்மா, அவ திடீர்னு கால் பண்றாமா அப்படிங்கும் பொழுது முதல்ல அவ போன் எடுத்து பிளாக்ல போடுறா அப்படின்னு. சரி ஓகே பிளாக்ல போட்டுறாமா அப்படின்னு பிளாக்ல போட்டுறாரு. அந்த சமயத்துல தான் இப்ப இந்த பக்கம் கிறிஷுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுட்டு இருக்கிற ரோகிணி என்ன பண்றாங்க, சரி ஓகே கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு மனோஜை கூப்பிடுவோம் அப்படின்னு மனோஜுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. காலே போகல. அந்த டோன் சவுண்டை கேட்டோன்னா ஐயோ இப்போ நம்மள பிளாக் பண்ணிட்டானா அப்படின்னு அவங்களுக்கு அளவு கடந்த கோபம் வருது. மனோஜ் இப்படி எல்லாரும் சொல்றாங்கன்னு என்கிட்ட பேச விட மாட்டேன், நான் கடைக்கு வர விட மாட்டேன், இதெல்லாம் பண்றியா, எப்படி இருந்தாலும் அது நான் உன்னை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதுவாக தான் டக்குன்னு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிந்தாமணிக்கு திருப்பி கால் பண்ணி மனோஜ் என்னை பிளாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆண்டி, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல ஆண்டி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா பண்ணிட்டான், சரி விடுமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு கொடுப்போம். இப்போ என்னன்னா அந்த மனோஜை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா எப்படி இருக்கும், துரத்துனா வேற வழி இல்லாமல் இருப்பான், இடம் இல்லாமல் இருப்பான், அவனுக்கு ரொம்ப சொகுசு தேவை உன் புருஷனுக்கு, அவனை அப்போ கூப்பிட்டு நீ உன் வீட்டில் வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குமா, ஆனால் அது பண்ணணுமா வேணாமா, ஏன்னா எப்படி இருந்தாலும் மாஸ்டரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கும் போதே ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி உங்களுக்கே தெரியும்ல நான் மனோஜை எவ்வளோ விரும்புகிறேன்னு தெரியும்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏதோ புதுசாக போட்ட பிளான் மாதிரி நமக்கு தெரிஞ்சவர்கிட்ட தான் அவன் கடன் வாங்கியிருக்கானுங்க. அந்த வீட்டு பத்திரத்தில் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈஸியாக நான் அந்த வீட்டை விட்டு அவங்கள துரத்தி விட்டுடலாம், அவரை விட்டே துரத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதானே ஆண்டி, இப்போ பாருங்க ஆண்டி நான் அவனை எப்படி கையெழுத்து போட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு இப்போ வேகமாக கிளம்பி ரோகிணி திருப்பி ஷோரூமுக்கே போகிறாங்க. ஷோரூம்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஜீவா இந்த பாருங்க போன தடவை மாதிரிலாம் இந்த தடவை கிடையாது, எங்கள் பாஸ் சொல்லிட்டாரு உங்களை உள்ளே விடக்கூடாதுன்றாரு, நீங்கள் உள்ளே வரவே கூடாது, வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு அவர் பிடிச்சி தள்ளி விட்ட உடனே ரோகிணி இது நாள் வரைக்கும் இருந்த கோபத்தெல்லாம் தாண்டி எப்படி சேர்த்து வச்சு பலார் அப்படின்னு அந்த ஜீவாவை அரைகிறாங்க. அரையும் பொழுதே இந்த பக்கம் சந்தோஷ் வர அவரையும் பலார் நிறைய இதெல்லாம் அற வாங்கிட்டு இந்த பாருமா திருப்பி ஒன்று அடிக்க வேணான்னு பார்க்குறோம், அடிக்க தெரியாமல் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அடிச்சுதான் பாருங்களேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது அங்கே பின்னாடி வந்துடுறாரு மனோஜ். வந்தவொடனே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, கடையில ரவுடித்தனம் பண்ணிருக்கியா, உடனே வரக்கூடாதுன்னு இன்னொரு தடவை நீங்க வந்தா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. உடனே போலீஸு தானே, சரி 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 போலீஸை கூப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிடலாம் மனோஜ், கூப்பிட்டா இவங்கெல்லாம் எந்த தப்பாக நடந்துக்கிட்டாங்க நான் சொல்லுவேன் அப்படின்னா கடையில தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அதை காமிப்பேன் அப்படின்னு டக்குன்னு உங்களுக்கு முகம் மாறிட்டு டக்குன்னு திரும்பி இந்த பாரு மனோஜ் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த பிஸ்னஸுக்கு நீ ஏகப்பட்ட கடன் வாங்கிட்ட, இப்போ புதுசாக கூட கடன் வாங்கியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு அவர். எல்லாத்துக்கும் கடன் வாங்கிட்டேன்னு தெரியும், இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நம்ம இந்த பிஸ்னஸை சேர்ந்து செய்யணும். அதே சமயத்தில் இந்த ஆர்டர் இருக்குல்ல பெரிய ஆர்டர், அந்த ஆர்டர் மட்டும் எனக்கு கிடச்சிருக்குது, எனக்காக தான் கிடச்சிருக்கு, அந்த ஆர்டருக்கு நீ இப்போ ஒழுங்காக கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன்னா உனக்கு லாபமும் கிடைக்கும், அதை வச்சு உன் கடனை கொஞ்சமாச்சு அடைக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் முடியாது, உனக்கு வேற வழியே கிடையாது, நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு பேச, எனக்கெல்லாம் வழி இருக்குது அப்படின்னா என்ன பெருசாக வழி இருக்குது, அதெல்லாம் இல்லையே அப்படின்னா நான் என்ன வழி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கோபமாக அனுப்பிவிட்டுறாரு ரோகிணி. ரோகிணி டக்குன்னு வெளியே இப்போ கால் பண்ணி சிந்தாமணி கிட்டக்க நான் நல்லா மனோஜை டென்ஷன் ஆகிட்டேன் ஆண்டி, அவரை இப்போ உங்களுக்கு ஒரு வழியே கிடையாது, என்கிட்ட தான் திருப்பி வந்தாகணும்னு சொல்லிட்டேன், அது அவரால் தாங்க முடியல, கண்டிப்பாக அந்த கோபத்திலேயே கையெழுத்தை போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாம்மா சரி 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 பார்த்துக்காமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க ஃபோனை. வச்ச உடனே அப்போ என்னக்கா அவ்வளோதான், கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த வீடு காலி, அந்த வீட்டை விட்டு இங்கே வெளில வந்துட்டா மனோஜும் ரோகிணி கூட போயிடுவாரு அப்படின்னா ரோகிணி கூட போயிடுவானா, ரோகிணி கூட போனால் அவன் எங்கே இல்லை யார் கூட வேணாலும் போகிறான், அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, ரோகிணியை அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுற வேண்டியதான், இல்லைனா ஒழுங்காக டக்குன்னு போயிட்டு இல்லைம்மா அந்த வீட்டுக்கு மாச வாடகை வேணும்னு ஒரு 20,000 30,000 கேட்டு வாங்கிக்க வேண்டியதான், நான் எதுக்கு ஓசியில் கொடுக்கணும், இப்போதைக்கு அந்த வீடு வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கும் போது அக்கா சூப்பர்க்கா நீங்கள் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த விஷயத்த வச்சு திருப்பி ஒரு தடவை இவங்களும் வந்து விஜயாவுக்கு கால் பண்றாங்க. விஜயாவுக்கு கால் பண்ணி, என்ன விஜயா, என்ன மாஸ்டர் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வந்து வாங்கிக்கலாம் மாஸ்டர், அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு, பணத்தை கொடுக்கறது ரெடியா இருக்காராம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து இப்பதான் மனோஜ் என்கிட்ட பேசினா, நீங்க கடைக்கு வாங்க, கடைக்கு கடையில வேணாம், கடையில அவனோட இவங்கெல்லாம் இருப்பாங்க, எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, பார்வதி வீட்டுக்கு வந்துருங்க, அங்க வச்சு பத்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கொடுக்க வராங்க. ஸோ நேராக உள்ளார போன உடனே வந்து வேகமாக போயிட்டு மனோஜ் டேய் அப்படின்னு வாசல்ல இருந்தே விஜயா இப்போ மனோஜை கூப்பிட்டுட்டு உள்ளார போய் சோஃபாவில் உட்காந்து இப்போ அவர் வருவார், வந்த உடனே கொடுத்துடலாம்டா, அவர் கையெழுத்து கரெக்டாக போட்டிருக்கல அப்படின்னா கரெக்டாக போட்டிருக்கனே அப்படின்னு வந்து சொல்லி முடிச்ச உடனே வந்து இப்போ வேகமாக வந்து அப்போ தான் பார்வதி வெளில வந்து சொல்ல வராங்க, விஜயா ஒரு விஷயம் அப்படிங்கும் போது நீ எதுவும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு, அவர் கையெழுத்து தான் போடுறோம், பரவாயில்ல, நாங்கள் எங்களுக்கு வழி கிடையாது, என் புள்ள மனோஜ் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போதே அந்த ஆள் உள்ள வந்துடுறாரு, கோட் சூட்லாம் போட்டு சிந்தாமணியோட வந்த உடனே, என்ன மனோஜ் ரெடியா அப்படின்னு டக்குன்னு அதை கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே வந்து அவர் சரி ஓகே எனக்கு இன்னும் ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பமா, நானும் இப்போ உடனே கிளம்புறாமா அப்படின்னு கிளம்பி இவங்களும் வெளில போயிட்டு நேராக வந்து சரி நைட்டு வீட்டுக்கு வாடா எனக்கு கொஞ்சம் படப்படப்பாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் விஜயாவும் உடனே அவர் கூடயே கிளம்பிடுறாங்க. பார்வதி சொல்ல வந்ததை சொல்லாமல் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே மீனா நின்றுட்டு இருக்காங்க. மீனா நின்றுட்டு இருக்கும்போது, அதாவது என்ன, மீனா அந்த பூ கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் பொழுது இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நேராக இப்போ வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளார அப்படியே மனோஜ் ரொம்ப டயர்டு பண்ணைக்கு அப்படின்னு உள்ளார் நுழையும் பொழுதே அப்படி சட்டக்காலரை பிடிச்சி பலார்னு அரையிறாரு இந்த பக்கம் அண்ணாமலை. அரைஞ்ச உடனே என்னப்பா இதுக்கு போய் நடிக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த பக்கம் முத்து இழுத்து பலார்னு அறைய, இது வரைக்கும் வந்து முத்துலாம் அந்த மனோஜ் அடிச்சா தடுக்கிற அண்ணாமலை அட்ராவன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒன்று, என்னங்கன்னு கத்திக்கிட்டே அப்படி விஜயா ஓடி வரும் பொழுது வந்து எதுக்கு என் பிள்ளை அவனை போட்டு அடிக்கிறீங்க, அவன் பாவங்க இப்பதான் டயர்டா வந்திருக்கான், ஏன் இவனை ஏதாச்சும் ஏற்றி விட்டானுங்களா, அவன் என்னங்க பண்ணான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, டக்குன்னு அப்படி மீனா முன்னாடி வந்து போதும் நிறுத்துங்க உங்க நாடகத்தை அப்படின்னு அந்த வீடியோவை பிளே பண்றாங்க. பார்த்தா வந்து ஆமா நான் அவர் கையெழுத்தை போட தான் சொன்னேன், அவன் போட்டிருக்கான், அவன் பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு இவங்க சொன்னதுல இருந்து கையெழுத்து போட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இந்த வேற நான் உன் மேல கேஸ் கொடுக்குறேன்டா, 420 ஃபோர்ஜரி பண்ண நீ அப்படின்னு நான் கேஸ் கொடுக்குறேன், நீ ஜெயிலுக்கு வந்து போறதா இருந்தா அவன் கொடுத்த கேஸ்ல இல்லை நான் கொடுத்த கேஸ்ல நீ ஜெயிலுக்கு கிளம்பி உள்ளாரப்போ, நான் அந்த பத்திரத்தை பேங்க்ல இருந்து எடுக்கல, இங்க இவன்ட்டையும் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கும் போது என்னங்க அப்படின்ட்டு வந்து ஐயோ முட்டு இப்படி பண்ணிட்டேலடி, எங்க குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனையில நீ எதுக்கு இதை ஆகிட்ட அப்படின்னு விஜயா வந்து மீனாட்ட கத்த, அவ இந்த வீட்டு மருமக அவ தலையிட தான் செய்வா அப்படின்னு அண்ணாமலை கத்தி, முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளில போங்க, எப்படி எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போதான் போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எடுப்பா முதல்ல வெளில போங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. கத்தி இப்ப கோவப்பட இப்ப இதுக்கப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா அவர் அண்ணாமலை சொன்ன மாதிரியே நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சா வீட்டை காலி பண்ணுங்க, அதுல இந்த பத்திரத்தை வாசிக்கவே இல்லை, அதுல இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அவர் இவ்வளவு பணம் கொடுக்கணும், இல்லைன்னா வீட்டை விட்டு போகணும்னு அவரை துரத்தி விடுறதும், இதுக்கப்புறமா குடும்பமா எல்லாரும் வெளில வந்ததுக்கு அப்புறமா ரோகிணி அடைக்கலம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்த போறாங்களா, இல்ல என்ன மாதிரி ஒரு திருப்பம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போற போக பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ரோகிணியை ரொம்ப அறிவாளியா காமிக்கிறதுக்காக மொத்தமா அந்த லாயர்ல இருந்து அத்தனை பேத்தையுமே மட்டியா காமிக்கிறத பத்தி உங்க கருத்தும் என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மகாநதியில ஒரு அதிரடியான பல திருப்பங்கள்லாம் இப்ப நடந்து லீப் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ், அப்புறம் பாண்டியன் ஷோ ஐயநாதனையோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மறக்காம பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஒருவேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.